இந்த விளாக் வெனஸ்டே எடுத்தது. வெனஸ்டே அமாவாசை இல்லையா? ஸோ அப்பா படத்துக்கு விளக்கு படுத்தி எப்பவும் போல் பக்தி காட்டிட்டேன். இந்த கீழே இருக்கிற ஸ்டாண்ட் ரொம்ப நாளாகவே அப்பா படத்துக்கு ஃபிட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஹஸ்பண்ட் ட்ரில்லிங் மிஷின் கொண்டுட்டு வராதனால ஃபிட் பண்ண முடியல. பாஸ்ட் வீக் தான் கொண்டுட்டு வந்திருந்தார். ஸோ ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த அமாவாசைக்கு அப்பா படத்துக்கு நல்லபடியான நினச்ச மாதிரி தீபம் போட்டுட்டேன். இனி தொடர்ந்து எல்லா அமாவாசைக்கும் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். சிலர்லாம் சொல்கிறாங்க, பொண்ணுங்க வந்து அப்பாவுக்கு வந்து அமாவாசைக்கு விரதம் இருக்கக்கூடாது, சுவாமி கும்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு. அவங்களோட அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து எகெயின்ஸ்டாக பேச வரல. பட் ஒரு விஷயம் எனக்கு தோன்றது என்னன்னா, அது ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, 2 பேர்த்துக்குமே அவங்க அப்பா தானே. அப்படி பண்ணுறனால என்ன ஆக போகுது? ஏன் அப்படி பண்ணக்கூடாது? இதுக்கான பதில் வந்து எனக்கு சரியாக யார்கிட்டையுமே கிடைக்கல. உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரி சிலர் யோசிக்கிறவங்க இருக்கிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அமாவாசைக்கு நான் எப்போவுமே சாம்பார் தான் வைப்பேன். ஸோ அன்னைக்கு சௌ சாம்பார் வச்சுருந்தேன். மதியானம் வச்சுருந்த சாம்பாரே மீதம் இருந்துச்சு. நைட்டு இது கூட தோசையும் கொஞ்சமாக தேங்காய் சட்னியும் செஞ்சுக்கிட்டேன். இந்த சட்னியும் சாம்பாரும் சேர்ந்துருந்தாலே இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் எனக்கு தேங்காய் சட்னியோட சாம்பார் வச்சு மொறு மொறுன்னு தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும்.